அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லி குக் சேனலிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு வித்தியாசமான முறையில் ஆரோக்கியமான ஒரு சுண்டல் தான் செய்ய போகிறேன். இது நவதானிய சுண்டல்னு சொல்கிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. இதில் நேற்று நைட்டு இது எல்லாமே ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சிகப்பு சுண்டல், வேர்க்கடலை பச்சையாகவே கிடைக்கும், அதை வாங்கி ஊற வச்சுக்கலாம். கொள்ளு பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இதை அப்படியே தாளித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் உணவுக்கு சாப்பிட்டுக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியை வச்சு தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கூடவே 2 வரமிளகா, பொடியாக நறுக்கிற பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே 5-6 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது காரமாக நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நவதானியம் எல்லாமே போட்டுக்கலாம். காலை உணவாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் பசி எடுக்காது, ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாயந்தரத்தில் கொடுக்கலாம். செய்யறது ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம செய்கிறோம். ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நல்லா கெட்டியாகிடுச்சு. இது கூட தேங்காய் திருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுவையான நவதானிய சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுவையும் கொடுக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது உடல் நலத்துக்கு நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.